வேலைக்காரி எபிசோடு 10ல் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 10வது எபிசோடுடைய அப்டேட்டில் ரிவ்யூவில் பார்த்துடலாம். ராணியின் இரட்டை வேடம். ராணி அம்மா வெளியே தமிழை தனது மருமகளை ஏற்றுக்கொண்டது போல நடித்தாலும் ரகசியமாக வக்கீல் லதாவுடன் சேர்ந்து திருமண பத்திரத்தில் சில கள்ளத்தனமான நிபந்தனைகளை சேர்க்க திட்டமிடுகிறார். கல்யாணம் நடந்தால் சொத்து கைமாறாது, ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு தமிழை எப்படியாவது அடிமையாக வைப்பது என்பதே ராணியின் ஒரே சிந்தனையாக இருக்கிறது. சௌமியாவின் ஆக்ரோஷம். கலைக்கும் தமிழுக்கும் திருமணம் என்று தெரிந்ததும் சௌமியா கடும் கோபம் அடைகிறார். ஒரு வேலைக்காரியாகவே என்னை உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்று ராணியிடம் சண்டையிடுகிறார். அப்போது ராணி சௌமியாவை அமைதிப்படுத்தி, இது சொத்தை கைப்பற்ற நான் நடத்தும் நாடகம், பொறுமையாக இரு என்று தனது ரகசிய திட்டத்தை கூறி அவரை தன் பக்கம் இழுக்கிறார். கலையின் சந்தேகம். கலை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தனது அம்மா திடீரென்று எப்படி இவ்வளவு சீக்கிரம் மனம் மாறினார் என்று சந்தேகம் அவருக்குள் எழுகிறது. ஜோசியரை சொன்னதை அம்மா இவ்வளவு எளிதாக நம்புவாரையோ இல்லையோ என்று யோசிக்க தொடங்குகிறார். தமிழிடம் இது குறித்து பேசும்போது தமிழும் அந்த பழைய புகைப்படத்தின் மர்மத்தை கலையிடம் சொல்லலாமா வேண்டாமா என்ற தயக்கத்திலே இருக்கிறார் கலை. திருமணம் ஏற்பாடுகளும் திருப்பமும். வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தொடங்குகிறது. தமிழ் ஒரு அழகான பட்டுப்புடவையில் மருமகளாக அலங்கரிக்கப்பட்டு நிற்கும்போது ராணி அம்மா அவருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறார். மருமகளாக வேண்டுமானால் இரு, ஆனால் இந்த வீட்டின் வேலைகளை நீதான் எப்பொழுதும் போல செய்ய வேண்டும் என்று ரகசியமாக தமிழை மிரட்டுகிறார். கிளைமேக்ஸ் ட்விஸ்டில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. திருமணத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு தமிழ் தற்செயலாக ராணி அம்மாவும் வக்கீலும் பேசி கொண்டிருப்பதை மறைந்திருந்து கேட்கிறார். அப்போது ராணி அம்மா தனது அண்ணன் குடும்பத்துக்கு செய்த துரோகம் மற்றும் இந்த திருமணம் ஒரு சொத்துக்காக நடத்தப்படும் நாடகம் என்பது தமிழுக்கு தெரிய வருகிறது. இப்போது தமிழ் என்ன செய்ய போகிறார்? திருமணத்தை நிறுத்துவாரா அல்லது அந்த வீட்டிலே இருந்து பழி வாங்குவாரா என்ற விறுவிறுப்பான எபிசோடு 10 முடிக்கிறாங்க. எதிர்பாராத ஒரு ட்விஸ்டும் நடந்திருக்கு. தமிழ் இப்போது மிகவும் பலமானவர். அவர் ராணியின் சூழ்ச்சியை தகர்த்து தனது குடும்பத்தின் கௌரவத்தை மீட்டு எடுக்கிறார். இந்த எபிசோடு 10ல் மிகப்பெரிய ஒரு விறுவிறுப்பான திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நாம் எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் சில ட்விஸ்ட்டுகள் நடக்க இருக்கிறது. இந்த 10வது எபிசோடில் ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோடு தரமாக இருக்க போகிறது. இதில் நம்ம கலை, தமிழ், மாமியா இது 3 பேர்களும் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டில் கலையும் தமிழும் திருமணம் நடக்குமா நடக்காது என்ற குழப்பத்திலே எபிசோடு 10 முடிக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கிறது. 9th எபிசோடோட ரிவ்யூவில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் கமெண்ட்ஸ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப தரமாக பண்ணியிருந்தாங்க. சுட்டவடைய சுடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு விதமாக தரமாக சொல்லிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டோ வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நோட்டிஃபிகேஷனும் எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இன்னும் ஒரு 3 days மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிலீஸ் ஆகிட போகுது. 10வது எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோடு, தரமான எபிசோடு. சொல்லாதது நடக்க போகுது. ரியல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தரமான இருக்க போகுதுங்க. எப்படி ஒன்று தமிழையும் கலையும் திருமணம் நடக்குது, அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். ஆனால் நடத்துகிற மாதிரி நடத்தி அந்த சொத்தெல்லாம் கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்களானாக்கா அதுக்கப்புறம் நடக்குமா நடக்காத மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கல. 11th 12th எபிசோடு போக போக விறுவிறுப்பான தரமான எபிசோடு காத்துக்கிட்டு இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு சூப்பரான எபிசோடோடைய சந்திக்கலாம். 10 எபிசோடைய
வீடியோ ரிலீஸ் ஆனதுமே பார்த்துட்டு 11th எபிசோடோட அப்டேட்டை நம்ம சேனலில் போட்டுடுவோம். அதுக்கு அந்த வீடியோ வந்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த சேனலை பார்க்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய். டேக் கேர்.